Hi, hello everyone. I am Amin, a third year dental student of Government Dental College. அதாச்சு ஃபஸ்ட் இயருக்கான வீடியோ தான் அது. நியூவாக காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் நானும் ஃபஸ்ட் இயரில் பண்ண மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் என்னோடய மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸோடு வந்திருக்கேன். அது என்னெல்லான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண நோக்கம் அதாச்சும் நல்ல டென்டிஸ்ட்ரியை கற்றுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் நாலேஜ் கற்றுக்கிட்டு வெளியில் போய் ஒரு நல்ல கிளினிக்கல் ப்ராக்டிஸோ ஆர் கவர்மெண்ட் ஜாப்போ ஆர் எதர் அப்ராடோ அது பேஸ்ட் ஆன் யுவர் கெரியர் பிளான் அதுபடி நீங்கள் வாழ்கிறதுக்காக காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இது மூலயமா உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, இல்லை பூஸ்டப் பண்ண போகிறீங்க. இதுக்காக டெய்லி 1 hour அட்லீஸ்ட் ஸ்டடி பண்ணுங்கள். அதாச்சும் டெய்லி கிளாஸில் என்ன நடக்குது, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெம், அப்புறம் ஓரல் ஹிஸ்டாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது இல்லையா? அதில் என்னென்னலாம் டீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதுக்கு டெய்லி 1 hour கிளாஸில் அன்னைக்கு என்ன டாபிக் எடுத்தாங்களோ அதை ஈவினிங் அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ணலைன்னா கூட புக்கை திறந்து இந்தந்த சாப்டர் இருக்குது, இந்தந்த டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு பார்த்துக்கோங்க. இது நம்பர் 1 மிஸ்டேக் எவரி ஒன் பண்ணுறது. ஏன்னா நம்ம சும்மா ரீல்ஸை தள்ளிகிட்டே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிற வேணான்னு சொல்லலை. ரீல்ஸ் பாருங்கள், பட் 1 hour அட்லீஸ்ட் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கிரிஞ்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இதுதான் ஃபேக்ட்டு. நாளைக்கு ஐஏ வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு டெய்லி 1 hour படிச்சிங்கன்னா ஐஏக்கு முந்தின நாள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அட்வைஸுன்னு கூட எடுத்துக்கோங்க. நம்ம 1 hour அட்லீஸ்ட் ப்ளே பண்ணுங்கள், விளாடுங்க. ஏதாச்சும் காலேஜில் ஏதாச்சும் டீம் ஏதாச்சும் இருக்கும், கிரிக்கெட் டீம் இருக்கலாம், ஃபுட்பால் டீம், வாலிபால் டீம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி போய் 1 hour அட்லீஸ்ட் விளாடுங்க. ஏன்னா நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்கூல் டைம்லேயும் அந்தளவுக்கு விளாட்னதில்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அமையலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நமக்கு விளாட கூப்பிட்டாலும் சொல்லி அங்கே போக முடியல. லைக் விளாடவும் நமக்கு அந்தளவுக்கு தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பண்ண முடியலன்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு டெய்லி அட்லீஸ்ட் 1 hour போய் விளாடுங்க. அந்த ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது வந்து உங்களை மென்டலி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் வைக்கும், மென்டலி உங்களை ஸ்ட்ரென்த்தனும் பண்ணும். லைக் நீங்கள் நல்லா விளாடல, ஆவரேஜாக விளாண்டாலும் அது உங்களை இம்ப்ரூவ் பண்ணும் சைக்காலஜிக்கலாக. அண்ட் ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வீட்டில் நம்மளை எழுப்பி விடுறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. காலேஜ் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு வந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக எப்படி சொல்கிறது, போக போக நீங்களே லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்புறம் கிளம்பி போய்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த மைண்ட் செட் ரொம்ப ராங்க. அது வராமல் பார்த்துக்கோங்க. ஏர்லி மார்னிங்கில் வேக்கப் பண்ணுங்கள். அங்கே ஏதாச்சும் ஷெடியூல் மாதிரி அமைச்சிக்கோங்க. லைக் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருந்துங்க, டீ குடிங்க, ஜாலியாக அங்கே ஒரு கதை பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் மார்னிங் ரூமில் தூங்கிட்டு இருக்காதிங்க. என்னென்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி இந்த கிளாஸ் இருக்கா, அதை பற்றி யோசிங்க. மார்னிங் வேக்கப் பண்ணுங்கள். அப்புறம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உருவாக்கிக்கோங்க. வெளியில் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த காலேஜ் லைஃப்பை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், ஃபேமிலி ப்ரெஷர், அது இதுன்னு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதே நேரத்தில் படிக்க வேண்டியதையும் படிச்சிருங்க. இதுதான் ஃபஸ்ட் இயருக்கு நான் சொல்ல வேண்டியது. அப்புறம் கார்விங் பண்ணுறது, ப்ராஸ்டோ டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுமே டிஃபிகல்ட்டி இல்லாமல் இல்லை. நம்ம இப்போ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறது எதுக்குலாம் நம்ம ட்ரைனிங் ஃபேஸு. அதாவது எந்த ஒரு கல்லையுமே உளியை வச்சு செதுக்காமல் ஸ்டாச்சு ஆக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம செதுக்கிட்டு இருக்கிறது நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நம்மளை ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. ஹாப்பியாக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் கொஞ்சம் கிரிஞ்சுத்தனம் இல்லாமல் நல்லா பேசியிருக்கேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டரான கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். முடிஞ்சால் டென்டிஸ்ட்ரி பற்றி மேலும் மேலும் கண்டென்ட் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வர மக்களே, டென்டிஸ்ட்ரி